ஹாய், நம்ம இப்போது மாம்பழ குழம்பு செய்ய போகிறோம். நான் வந்து காமிச்ச அந்த புளி அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பேன் வச்சுட்டு இந்த புளியை இதில் ஊற்றிக்கோங்க. அப்படியே புளி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது அந்த எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட போகிறோம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் கூட தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது மாம்பழம் கொஞ்சம் தித்திக்கும், ப்ளஸ் புளி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த காரம் வேணும். மாம்பழம் வந்து ரொம்ப பழமாக இல்லாமல் லைட்டாக அழுத்துனா அப்படியே ப்ரெஸ் ஆகாத மாதிரி ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, புளிக்கு அளவு தகுந்த மாதிரி. ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள். நம்ம இந்த தனியாத்தூள்லேயே நான் நிறையா போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். மிளகு எல்லாமே சேர்ந்து வெந்தயம் எல்லாம் இருக்கும் அதில் ஆல்ரெடி. இது போட்டுட்டு நல்லா அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க தூளெல்லாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தக்காளியை நான் ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் போட்டுக்கலாம். நல்லா கல் மாதிரி தக்காளி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எண்ணெயில் வதக்கி போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும், அதனால தான் நான் இப்படியே போட்டேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுப்போம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு இவ்வளோ போடுறேன், கல்லுப்பு. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும் எல்லாம் சேர்ந்து. இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க இந்த தூளெல்லாம் அந்த பச்சை வாசனை போன உடனே, நல்லா வெந்த உடனே, அந்த புளியோட அது நல்லா சேர்ந்த உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாம்பழத்துண்டை போடணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சே கிளறுங்க. கரண்டி போட்டிங்கன்னா அப்படியே அந்த மாம்பழத்தில் உள்ள பல்பெல்லாம் இறங்கி அது ஒரு மாதிரி ஆயிரும். கொஞ்சம் அழுங்காமல் மாம்பழம் துண்டுகள் போட்ட உடனே நம்ம கொஞ்சம் நல்லா அழுங்காமல் பார்த்துக்கணும் அதை. இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு கொஞ்சமாக திக்காக இருக்குது, கொஞ்சமாக அது சேர்ந்துருக்கு. அந்த டைமில் இது போட்டோன்னா, ஏன்னா இந்த மாம்பழம் வந்து ரொம்ப வேகக்கூடாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாம்பழ சீசனில். இப்போ லாக்டவுனில் வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாம் நான்வெஜ் செய்ய முடியாது, எல்லாம் தீர்ந்துடுச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுக்கலாம். இந்த புளியோட அந்த காரத்தோட எல்லாம் சேர்ந்து இந்த மாம்பழம் குக்காய் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் கிட்ட இது அந்த எல்லாம் மசாலாவோட சேர்ந்த உடனே நம்ம தாளித்து தனியாக இந்த குழம்பு மேலே ஊற்றிக்கலாம். ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். பொதுவாகவே நல்லெண்ணெய், தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது எவ்வளோ சேர்த்தாலும் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான், கால்சியமு, கெடுதல் கிடையாது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடுகு பொரியும் போது வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு 3-4 பல் பூண்டு எடுத்து அப்படியே தோலோடு இடித்து வச்சுருந்தேன். அந்த பூண்டு போடுறேன் ஃப்ளேவருக்காக. இது வந்து நல்லா வாசனையாகவும்
குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 5-6 பூண்டு சேர்த்திங்கனாலே பிபி எல்லாம் இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஆகும். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வழியில் இந்த பூண்டை நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் இல்லை லாக்டவுனில், ஸோ வெறும் கருவேப்பிலை தான். இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கிற நேரம் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு தோலோடு இடித்து போட்டிங்கன்னா அது ஒரு வாசனையாக இருக்கும். பூண்டு இந்த மாதிரி குழம்பு தாளிக்கும் போதெல்லாம் தோலோடு போட்டிங்கன்னா இடித்து நல்லாயிருக்கும். இந்த ஒரு 1.5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சைஸில். இவ்வளோ தான் இருக்கும். அந்த சைஸில் 1.5 வெங்காயம் இது. அந்த குழம்புக்கு ஏற்ற இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து குழம்பு மேலே அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான் தாளிப்பு. எப்பவுமே பாருங்கள், குழம்பு வச்சுட்டு தாளித்து பாருங்கள். அப்போது அந்த தாளிப்போட வாசனை அந்த குழம்புல இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். தாளித்து கொட்டிட்டு குழம்பு பண்ணும் போது அது குழம்பு தாளிக்கவே இல்லாத மாதிரி தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இதை நம்ம குழம்புல ஊற்றுவோம். நான் அந்த வதங்கின வெங்காயத்தில் ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருந்தேன்ல, அது வாசனைக்கு சும்மா போட்டு வதக்கிட்டு இந்த குழம்புல ஊற்றுறேன். ஃபஸ்ட்டே கூட போட்டுக்கலாம் வேணா. நான் எல்லாமே ஸ்பூன் வச்சு தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த குழம்பை கிளறும் போது அப்படியே உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். குழம்பு முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், இந்த அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் இந்த மாம்பழ துண்டு வந்து சின்னதாக போடாதீங்க, இந்த மாதிரி பெருசு பெருசாக போடுங்க. கரையாமல் உடையாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான மாம்பழ குழம்பு ரெடி. இதுக்கு ஒன்றுமே நம்ம சைடிஷ் வேண்டாம், 2 அப்பளம் போதும். மாம்பழம் வீட்டில் இருந்தால் இதை செஞ்சு பாருங்கள்.